ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், பச்சை மிளகா மோர் மிளகா போட போகிறேன். இப்போ அது கழுவி நல்லா சின்ன சின்ன ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் சூப்பராக. அதுக்கு தேவையான அளவு ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன், 3/4 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கல் உப்பு எடுத்திருக்கேன். நான் அது போட்டால் தான் கையில் போட்டு பெரட்டி அதுக்கப்புறம் 2 நாள் வச்சு அதுக்கப்புறம் மாடியில் நம்ம காய போடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம மழை நேரத்தில் இது தயிர் சாப்பாட்டுக்கு, அப்புறம் சாம்பார் சாப்பாட்டுக்கெலாம் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நிறைய பச்சை மிளகா வீட்டில் வாங்கிட்டதுனால நான் எப்போவுமே மே மாதத்துல எனக்கு மோர் மிளகா போட ஆசை. அப்போ இந்த வருஷம் சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நான் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். சூப்பராக பாருங்கள், எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இதில் தயிர் போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போது நல்லா ஒரு 3/4 கப்பு தயிர் போட்டுக்கிட்டு அது கூடவே தேவையான அளவு சால்ட்டு பாருங்கள், தேவையான அளவு சால்ட்டு எல்லாத்தையுமே போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் மிளகா கெடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கணும், அப்படியே கையிலே கிளறணும். அப்போ தான் 4 பக்கமும் அது போய் அப்படியே ஊறும், அதில் சேரும். அந்த தயிரில் தயிரும் உப்பும் மிளகாவில் போய் சேரும் சூப்பராக. இந்த மாதிரி கலக்கிடணும். நல்லா எல்லா மிளகாவும் மிக்ஸ் பண்ணிடணும். இப்போது ஏன் நம்ம உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஏன் போடுறோன்னா, அது உப்பு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பும் தயிரும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். தயிர் போட்டால் காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வறுத்து சாப்பிட. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.